எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மே 10 விஜய் அண்ணா பதவி சிஎம் அந்த பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்போவே ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே நேற்று லோக் பவனில் இன்னும் மற்றும் ஒரு நிறைய நபர்களுக்கு அந்த போஸ்ட் கேபினெட் அந்த கிடச்சிருக்கு போஸ்ட்டு. அதை யாருங்கிறத பார்க்கலாங்க. கவர்னர் அர்லேக்கர் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. 23 நியூ மினிஸ்டர்ஸ் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது டோட்டலாக 33 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2 ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க. ஐயுஎம்எல் அண்ட் விசிகே அப்படின்னு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர் 7 தலித் மினிஸ்டர்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. இன்க்ளூடிங் அந்த ஃபார்மர் அசம்பிளி ஸ்பீக்கர் பி தனபால் அவருடைய சன்னு டி லோகேஷ் தமிழ்செல்வன் அப்படிங்கிறவர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தலித்தோட அந்த மினிஸ்டர்ஸ் 7 இருக்காங்கல்ல. இப்போ விசிகே ஜாயின் பண்ணால் இந்த இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க, பொறுப்பேற்றாங்கன்னா 8 ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷனில் அந்த இன்னொரு டிபார்ச்சர்ஸ் இதில் ஸ்டேட்ஸ் பொலிட்டிக்கல் ட்ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பிராமின்ஸ்க்கும் கேபினெட்டில் பதவி அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மயிலாப்பூர் எம்எல்ஏ பி வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. மே 10. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ எஸ் ரமேஷ் அப்படிங்கிறவர் அவருக்கு 31 இயர்ஸ் ஆகுது. அவர் ஹெச்ஆர்என் சிஇ மினிஸ்டராக பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. அது நேற்று தான் அதை பண்ணியிருக்காரு. அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் 4 லேடிஸ், அதாவது விமன் மினிஸ்டர்ஸ் அந்த கேபினெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் எஸ் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டர் எஸ் கமலி அப்படிங்கிறவங்க, மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சி விஜயலக்ஷ்மின்னு சொல்லி, அண்ட் இது சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் கே ஜெகதீஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஏர்லியராக இதே நம்பரில் பாஸ்ட்டில் விமன் நம்பர் எம்எல்ஏஸ் அவங்க போஸ்ட்டில் இருந்தால் கூட ஏர்லியராக இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே யங்கு விமன் மினிஸ்டர்ஸ் இந்த கேபினெட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. இதில் யங்கஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னா 28 வயசான கமலியும் 29 இயர்ஸான கீர்த்தனா அப்படிங்கிறவங்களையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எம்எல்ஏ ஃபஸ்ட் டைமாக எம்எல்ஏ ஆர்கே நகர் அங்கே இருக்கிறவங்க மரியா வில்சன் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. கேஏ செங்கோட்டையன் அவர் இனிஷியலாக அலாட் பண்ணப்பட்டிருந்தார் அந்த மினிஸ்ட்ரிக்கு. இப்போ ரெவென்யூ மினிஸ்டராக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிஎம் விஜயோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் அவர் ஃபிஷரி மினிஸ்டராக அலாட் பண்ணப்பட்டிருக்காரு. அது லாங் டேர்ம் ஃபங்க்ஷனரி விஜய் அசோசியேஷனில் வினோத் அப்படிங்கிறவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக நியமனம் செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ் அப்படிங்கிறவர் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் அந்த அலாட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் எம்எல்ஏ விஜய் தமிழன் அப்படிங்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் அந்த இதில் அலாட் பண்ணப்பட்டிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட் அண்டு ஃபாரஸ்ட் அந்த இதுக்கு ஏன்னா திருவர்தனை அப்படிங்கிறவங்க சொல்லி எம்எல்ஏ ராஜீவ் அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. பேக்வேர்ட் கிளாஸ் வெல்ஃபேருக்கு சம்பத் குமார் அப்படிங்கிறவர், வேளச்சேரி எம்எல்ஏ ஆர் குமாருங்கிறவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டராக பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. முகமது ஃபர்வாஸ் அறந்தாங்கி தொகுதியை சேர்ந்தவர் லேபர் மினிஸ்டராக இருக்கார். இப்போ பொறுப்பில் தனி முஸ்லீம் மினிஸ்டராக இவர் கேபினெட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் அந்த தொகுதி அந்த கட்சியை சேர்ந்தவர் கேபினெட்டில் இருந்தார்னா இனியும் 2 ஆகும் இந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க, இஸ்லாமிக் ரிலீஜியனை சேர்ந்தவங்களில் செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையன் அவரை அந்த மாற்றினதை போர்ட்ஃபோலியோவை மாற்றினதை தவிர இனி ஒரு 3 பேரோடது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்க்ளூடிங் சிஎம் விஜயோடதுன்னு சொல்லியிருக்காங்க. பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் ரூரல் இன்டெப்ட்னஸ் அந்த ஏர்லியர் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் என் ஆனந்த் இருந்தார். இப்போ அது விஜய் அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமன் வெல்ஃபேர் போர்ட்ஃபோலியோ திரு விஜய் அவர்கிட்டருந்து விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் ஜெகதீஸ்வரிக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இந்த போர்ட்ஃபோலியோ ஆஃப் இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த இது வந்து ப்ரீவியஸாக இருந்தது வந்து சிடிஆர் எனர்ஜி மினிஸ்டராக வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இருந்தார். அது வந்து இப்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த சேஞ்ச் ஆஃப் அந்த நேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது டெவலப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐ அண்ட் ஐடி செக்டாரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன ரிப்போர்ட்டர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாகவே அதை வந்து கண்கூட பார்ப்பீங்க அந்த மாற்றத்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சொல்லக்கூடாதுன்னா ஜாகிரபிக்கலாக வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யூனிஃபார்மாக இல்லை அக்ராஸ் த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 19 டிஸ்ட்ரிக்டில் இன்க்ளூடிங் 6 சென்ட்ரல் தமிழ்நாடு டிவிகே அந்த இது வந்து ரிலேட்டிவ்லி புவர் ரெப்ரசன்டேஷனாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சென்னையில் 7 3 வந்து நாமக்கல்ல இருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து முக்கியமான ஒரு விஷயம் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க பிராமின்ஸை வந்து அந்த கேபினெட் இதில் வந்து போஸ்ட்டு கொடுத்ததுக்கு அதாவது ஹெச்ஆர் அண்ட் சிஇ மினிஸ்டராக கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திராவிட கழகம் பிரசிடென்ட் கே வீரமணி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போத் மினிஸ்டர்ஸ் அந்த செக்ரட்டரி ஆஃப் ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட் வந்து பிராமின்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து எல்லா ப்ரோக்ரஸையுமே வந்து ரூயின் பண்ணிடும், அதை நாசம் பண்ணிடும், ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருந்தது எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி தாக்கி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஸ்ரீரங்கம் அந்த தொகுதியிலேருந்து இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்ல, நாங்கள் வந்து ஃப்ரெஷ் கவர்னன்ஸை வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து பீப்புளுடைய வந்து இதுக்காக தான் சேவைக்காக தான் வந்திருக்கோம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் லாங்குவேஜ் கேஸ்ட் அந்த இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து பணி செய்வோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ இது மினிஸ்டர்ஸ் எல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இனி அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பார்த்து நிறை குறைகள்லாம் என்னென்னு கேட்டு பண்ணுவாங்க. பார்க்கலாங்க. எல்லாம் சிறப்பாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.